ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து கட்டுப்படி கிராமத்தில் உலகமெல்லாம் சென்று கடைசியில் எத்தியோப்பியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சென்று அங்கே ஒரு இறைவாக்கினராக இயேசுநாதரை பற்றி தூதுரைத்து மீண்டும் இந்தியா வந்து பல தளங்களில் பணிபுரிந்து மறைந்த நமது கட்டுப்படி மாவீரர் ஜான் சாமலா 1968 ஆண்டிலே இதே கோயிலிலே குரு பட்டம் வாங்கினார். இந்த ஊரில் தான் பிறந்தார். கொளவிமேடு என்று நாம் சொல்லுவோம். அந்த இடத்தில் பிறந்தார். இங்கு வளர்ந்தார், படித்தார். இதே ஸ்கூலில் நம்ம சிஸ்டர்ஸ் இப்படி அன்னாள் மட சகோதரிகள் தான் பாடம் சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் பாம்பேவுக்கு சென்று அங்கே குருவானவராக பட்டம் சூட்டப்பட்டார். சலேசிய சபையில் சேர்ந்தார். நமது கட்டுப்படியின் முதல் குரு சாமலா, அவருடைய பேர் மறந்துட்டேன். சாமல அந்தோணி சாமி. சாரி எஸ் சகிலி அந்தோணி சாமி. சாரி, அவர்தான் நமது கட்டுப்படியின் முதல் குரு. அவருடைய கல்லறை இதோ கோயிலுக்கு முன்னால் இருப்பதை நீங்கள் கட்டாயம் கவனிக்க வேண்டும். அவர்தான் நமது மேற்றாசன குரு. இரண்டாவது குரு ஜான் சாமலா சலேசிய சபையில் குருவாக இருந்தார். மூன்றாவது மூலி ராயப்பா 1972 ஏறக்குறைய அந்த டைம் தான் அவரும் குரு பட்டம் வாங்கினார். அவங்க ரெண்டு பேரும் ஏறக்குறைய முன்ன பின்ன இருப்பாங்க. அந்தரியாஸ் ஃபாதர் தான், அந்தரியாஸ் பற்றி தான் 1972 குருவாக நியமிக்கப்பட்டார். நான் அதற்கு பின்னால் 5வது 1982 நான் குருவாக அர்ச்சிக்கப்பட்டேன். அதுக்கு பின்னால் வந்தவங்க எல்லாருமே சலேஷியன்ஸ், ஜெஸ்விட்ஸ், ரிலீஜியஸ் தான். ஒரே ஒரு டைசஸ் சங்கம் கூட ஆகவே கிடையாது. நான் தான் லாஸ்ட். அவங்க இப்போ படிக்கிறாங்க, பட்டு ஆனது கிடையாது. சரி, கடைசியில் சாமலா சலேஷன் ஆகி அவருடைய வம்சத்தில் தான் நிறைய சாமியாருங்க நம்ம கிராமத்தில் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய பணி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. 2009 நான் எத்தியோப்பியா போயிருந்தேன். நமது தந்தை ஜான் சாமலா 1998 எத்தியோப்பியாவுக்கு அனுப்பப்பட்டார். எத்தியோப்பியாவில் தான் அந்த தாவீது அரசருடைய மகாராணி, உங்களுக்கு நன்றாக தெரியும், விவிலியத்தில் நாம் வாசிக்கிறோம், குயின் ஆஃப் ஷீபா என்று சொல்வார்கள். ஷீபா நாட்டு ராணி. ஷீபா என்று சொன்னால் எத்தியோப்பியா. அவரை பார்க்க போனப்போ அவர் தாவீது அரசர் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் என்று நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். அந்த வம்சம்தான் இன்றைய தினம் எத்தியோப்பியா நாட்டில் அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பெயர் கூட நல்ல பெயர், இப்போ ஞாபகம் வரல. அவன்தான் தாவீது அரசரின் மகன் என்று சொல்லி இன்றைக்கு கூட எத்தியோப்பியாவில் தாவீது அரசருடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் அங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்ட், உடன்படிக்கை பெட்டகமும் தாவீது அரசர் இந்த அம்மா கிட்ட கொடுத்தாங்க. இந்த அரசிகிட்ட கொடுத்து அவனை பையனை ஆசீர்வாதம் பண்ணி, இந்த உடன்படிக்கை பெட்டகத்திற்கு பத்திரமா வைங்க உங்கள் ஊரில். இன்றைக்கு கூட அது ஆதி கிராட்
ஆக்ஸும் என்று சொல்லுவார்கள் தலைநகரம். அங்கே அந்த உடன்படிக்கை பெட்டகம் இன்றைக்கு கூட ஒரு கோயிலுக்குள்ளே வச்சுருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் கோயிலை திறந்து யாருக்கும் காட்ட மாட்டாங்க, இது வரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஆனால் அதில் தான் அந்த உடன்படிக்கை பெட்டகம் இருக்கிறது. ஸோ நான் 2009 போகும்போது அருட்தந்தை ஜான் சாமலார் என்னை 15 நாட்கள் கவனித்து கொண்டார். நானே சென்று அவர் இருந்த இடங்களெல்லாம் பூசை ஒப்பு கொடுத்தேன், பிரசங்கம் செய்தேன், பாடங்கள் எடுத்தேன். எல்லா குருமார்களுமே நமது ஜான் சாமலாவால் தயாரிக்கப்பட்டவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். அவர் தான் ஃபஸ்ட்டு மிஷனரி சலேஷியன் எங்கள் எத்தியோப்பியாவுடைய. இன்றைக்கு ஏறக்குறைய 150 சாமியாரங்களை உருவாக்கி அந்த நாட்டிற்கு, இந்த உலகத்திற்கே நன்மை செய்திருக்கிறார். எல்லாருமே உயரமாக இருப்பாங்க. எத்தியோப்பியர்கள் ரொம்ப உயரமான மனிதர்கள். அவருடைய பெண்கள் தான் ரொம்ப அழகான பெண்கள், ஒல்லியாக சுருட்ட முடி இருக்கும். பைபிளெல்லாம் சித்தரிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் எத்தியோப்பியாவை சார்ந்தவர்கள் தான். ஸோ அங்கு தான் கிறித்துவம் ஆதியிலே கொடுக்கப்பட்டது. அந்த அவங்கெல்லாம் காப்டிக் மதத்தை சார்ந்தவர்கள், அதாவது கிறிஸ்துவர்கள் தான், கத்தோலிக்கர்கள், ஆனால் காப்ஸ் என்று சொல்வார்கள். ஸோ கிழக்கத்திய சபை என்று அழைக்கப்படும் திருச்சபையில், ஆனால் அவர்களும் கத்தோலிக்கர்கள் தான். ஸோ அங்கே போயிட்டு இவர் பல செமினரிஸ், ஸ்கூல்ஸ், பாரிஷஸ் எல்லாவற்றையும் நிறுவி அமைதியான முறையில் பணி செய்தார். உங்களுக்கு இயேசுநாதர் அழகாக சொல்லுவார் மத்தேயு நற்செய்தியில், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நானே கனிவும் மனத்தாட்சி. அந்த 2 வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்கத்தான் இயேசுநாதரே வந்தார் என்று அவரே சொல்கிறார். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் படிக்க வேண்டியது மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, மனிதன் என்கின்ற முறையில் நம்ம படிக்க வேண்டியது விஞ்ஞானம் அல்ல, தொழில்நுட்பம் அல்ல, பொருளாதாரம் அல்ல, வரலாறு அல்ல. நம்ம படிக்க வேண்டியது 2 தான். நம்ம கனிவாக எப்படி இருக்கணும், அது இரக்கத்தை விட மேலானது. பழைய ஏற்பாடு இரக்கத்தை பற்றி பேசியது. இன்றைக்கு இரக்கமே வேணான்றாரு எசேக்கியேல். இன்றைக்கு முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், பயங்கர வன்முறையை நாம் விவிலியத்தில் படித்த காட்சி. நீங்கள் நல்லா கவனிச்சிங்களோ இல்லையோ, நம்ம ஜானு கூட அருமையாக படித்தார். பியூட்டிஃபுல் வன்முறை. எப்படி அதை மீண்டும் படித்து பாருங்களேன். விவிலியத்தில் நாம் இப்பேற்பட்ட வன்முறைகளை படிக்கின்ற பொழுது, கடவுளே வன்முறை, அவரே கொலை செய்ய சொல்கிறார், அவரே ரத்தம் சிந்த சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் ஒருவரை ஒருவர் வம்சம் செய்வது தப்பே கிடையாது, அழிங்க எல்லாத்தையும் எதிரிய என்று சொல்லி நமக்கு கற்பிக்கிறார். அதை எசேக்கியேல் நமக்கு பாடமாக இன்றைய தினம் நமக்கு கொடுத்தார். நாமும் அமைதியாக நாம் அதை கேட்டோம். அந்த பொருள் உங்களுக்கு விளங்கச்சோ இல்லையோ, இன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் ஏன் வன்முறையாக இருக்கிறார்கள்? இப்போ கூட சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஏனென்றால் விவிலியத்தில் நாம் இப்பேற்பட்ட வசனங்களை படிப்பதால் தான் அந்த வன்முறையை இன்றைய தினம் நாம் ஒழிக்க முடியவில்லை. இன்னும் வன்முறைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எசேக்கியேல் அதை சொல்ல வரவில்லை. 53ஆம் அதிகாரத்தில் தான் அவர் இந்த வன்முறையை நான் ஏன் எழுதுகிறேன் என்கின்றதுக்கும் அவர் பதில் கொடுத்திருக்கார். சஃபரிங் சர்வெண்ட் ஆஃப் யாவே, துன்புறும் மெஸ்ஸியா என்று 53வது சங்கீதத்தில் தான் அதை ஏன் நான் வன்முறையை சொல்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அதைத்தான் இயேசு என்று சொன்னார்கள். இயேசு தான் சஃபரிங் சர்வெண்ட் ஆஃப் யாவே. ஆனால் இப்பொழுது யூத மதம் என்ன சொல்லுகிறது? இயேசு கிடையாது. ஏன்னா அவங்க இயேசை ஒத்துக்க மாட்டாங்க. இஸ்ராயேல் இனம்தான் துன்புறும் மெஸ்ஸியா, ரத்தம் சிந்துகின்ற மெஸ்ஸியா என்று அவர்கள் அவங்களுடைய இனத்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு அவங்க சண்டை போடுறது மற்றவங்களை அழிக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் துன்புறும் இனம், நாங்கள் துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருப்போம். வன்முறை என்பது நாங்கள் துன்புறும் வாழ்வின் ஒரு அடையாளம் என்று சொல்லி இன்றைக்கு கூட அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த விவிலியத்தை நான் ஒரு நல்லது என்று தான் நான் போதனை செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நம்ம விவிலியத்தில் கூறப்பட்டதை எதையுமே தவறாக நாம் சொல்ல முடியாது. அது வன்முறையாக இருந்தாலும் அதிலே ஒரு பொருள் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். அந்த கோலத்தில் தான்
நமது ஜான் சாமலா ஒரு துன்புறும் மெஸ்ஸியா. எஸ், துன்புறும் மெஸ்ஸியா. அவர் வாழ்க்கையே ஒரு துன்புறும் மெஸ்ஸியா. ஆஸ்மாவில் அவதிப்பட்டவர், வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டார். அவர் சின்ன வயசுலேயே செத்துருவாருன்னு சொல்லி நம்ம கிராமத்தில் இருப்பவர்களெல்லாம் பேசினாங்க. அவர் இருமுனாக மூச்சு விட முடியாது, வந்தாருன்னா அப்படியே இழுப்பார். பல மருந்துகளை சாப்பிட்டு துன்புற்றார். துன்புறும் மெஸ்ஸியா. இன்றைய தினம் விவிலிய பேராசிரியர் என்ன சொல்கிறாங்க? இஸ்ராயேல் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனும் நீ துன்புறுகின்ற பொழுது நீ துன்புறும் மெஸ்ஸியாக மாறுகிறாய் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எல்லாம் துன்புறும் மெஸ்ஸியா தான். போங்க, வீட்டுக்கு போயிட்டு எசேக்கியேல் 53ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க. நல்லா நமக்கு திருப்தியாக இருக்கும். அப்பா, நான் தான் துன்புறும் மெஸ்ஸியா, இயேசுநாதர், இஸ்ராயேல், நான் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாம் கடவுளுடைய குமாரனாக, குமாரத்தியாக மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்புக்குரியவர்களே, நமது மண்ணில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நமது அடையாளத்தை உலகமெல்லாம் சென்று பரப்பி அவர் கிறிஸ்துவத்தை நிலைநாட்டி தனது விசுவாசத்தை பிற மக்களுக்கு எடுத்துரைத்து இந்த நாடுகளையே கிறிஸ்துவுக்காக உயர்த்தியிருக்கிறார். அன்பு, அமைதி, இரக்கம், கனிவு, தாட்சி போன்ற புண்ணியங்களுக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் தான் நமது தந்தை ஜான் சாமலா. ஆகவே இன்றைய தினம் நாம் அவருக்காக வேண்டுவோம். நாம் பூசை திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற இதே நேரத்திலே மும்பாயில் அவருக்காக திருப்பலி நடந்து கொண்டிருக்கிறது. கட்டாயம் ஏராளமான குருமார்கள், ஆயர்கள், அதோடு கன்னியர்கள், விசுவாசிகள் எல்லாருமே அங்கே நிறைந்திருப்பார்கள். நமது ஊரிலிருந்து ஏறக்குறைய 10-15 பேர் சென்றிருக்கிறார்கள். நான் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்றே நான் போகவில்லை. நான் 10 நாட்கள் கழித்து மும்பாய்க்கு சென்று அவருக்கு சிறப்பு திருப்பலி அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நான் கலந்து கொண்டு நான் பிரசங்கம் செய்து நமது தந்தையை பற்றி அங்கு மும்பாயில் பேச இருக்கிறேன். ஆகவே நமது கிராமத்தில் எத்தனையோ குருமார்கள், கன்னியர்கள் உருவாகி இருக்கிறார்கள். எவ்வளவு புனிதமான ஒரு பூமி இது. ஸோ ஆகவே தியாகம் செய்வது தான் நமது வாழ்வு. போங்க, ஒவ்வொருத்தருக்கும் தியாகம் பண்ணுங்க. அதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் இலக்கணம். ஸோ கிறிஸ்துவ வாழ்வு என்பது மற்றவர்களுக்காக நாம் வாழ வேண்டும், பிறருக்காக வாழ வேண்டும். நேற்று நான் ராயப்பா மங்காறு திருப்பலியில் பிரசங்கம் பண்ணது போல கடவுளோடு உறவு இருக்க வேண்டும். அதுதான் அக்கறை. கடவுள் மேல் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும். அதோடு இரண்டாவது, மனித உறவுகளில் அதே அக்கறையை காட்ட வேண்டும். அக்கறை தான். கடைசியாக சுற்றுச்சூழல் மேல் அக்கறை காட்ட வேண்டும். கிறிஸ்துவன் என்பது அக்கறை காட்டுபவன் என்பதை நாம் புரிந்து கொண்டால் கட்டாயம் நமது ஜான் சாமலாவின் ஆன்மா சாந்தி அடையும். இறைவன் அவருக்கு நித்திய இளைப்பாற்றி அருள்வாராக. ஆமென்.